தமிழ் சினிமாவில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா நடித்த அன்பே ஆருயிரே படத்தின் மூலமாக நாயகியாக அறிமுகமானவங்க தான் மீரா சோப்ரா. சமீபத்தில் நடிகர் ரவிமோகன் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. தான் தன்னுடைய மனைவி மற்றும் அவர் வீட்டாரால எப்படி கஷ்டப்பட்ட அப்படின்றத சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார். ரவிமோகன் அப்படி பேசியதற்கு பலருமே ஆதரவு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில மீரா சோப்ரா அவர்களுமே தன்னுடைய கருத்தை சோசியல் மீடியாக்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. அதுல ரவிமோகனை தனிப்பட்ட முறைகளை எனக்கு தெரியும், தென்னிந்திய சினிமாவில் பணியாற்றிய காலத்திலேயே அவர் மிகவும் எளிமையான இனிமையான மனிதர் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஆண்கள் மட்டும் தவறு செய்பவர்கள் அல்ல, சில நேரங்கள்ல பெண்களுமே சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பிரச்சனையில ரெண்டு தரப்பினருடைய குரலையுமே கேட்க வேண்டும், ரவிமோகனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறியிருக்காங்க மீரா சோப்ரா. இவங்களுடைய இந்த ட்வீட் பலராலுமே வரவேற்கப்பட்டு வருது. மேலும் பாத்தீங்கன்னா ரவிமோகன் அவர்கள் சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. இந்த பிரச்சனைக்கு சூப்பர் ஸ்டாரிடம் சென்றால் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ரவி மோகன் அவர்கள் சென்றுள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்திலிருந்து பெரிதாக இவருக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல இவர் சூப்பர் ஸ்டாரை சந்தித்துள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே சூப்பர் ஸ்டாரை வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம். இந்த பிரச்சனைக்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைத்து ரவிமோகன் அவர்கள் நிம்மதியாக இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.